ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف لا تطيروني كما أطرت عيسى بن مريم أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் அல்லாஹ் தஆலாவின் மீது அனைத்து புகழும் உரித்தாகுக. ஈருலக தலைவர் தன்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உம்மத்தாரின் மீதும் குறிப்பாக இந்த பொழுதுமிகு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் தாய்மார்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு சிறப்பிற்குரிய நாளும் ஏழைகளின் பெருநாளும் ஒரே தினமாக அல்லாஹ் தஆலா இவ்வருடம் நமக்கு ஆக்கி அருளியுள்ளார். எப்படின்னு சொன்னா சிறப்பிற்குண்டான நாள்னு சொன்னா மீலாதுன் நபி, ஏழைகளின் பெருநாள் அப்படின்னு சொன்னா ஜும்மாவுடைய தினம். அப்ப ஜும்மாவுடைய தினத்தையும் மீலாது நபியுடைய தினத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த வருடத்தில் ஒரே தினமாக ஆக்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். மீலாது நபி என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பையும் குறிக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தான தினத்தையும் குறிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை ஏன் நாம் கொண்டாட வேண்டும், ரசூலுல்லாஹ்வின் மீது ஏன் நாம் புகழ் பாட வேண்டும், மௌலூது ஷரீஃப் ஏன் ஓத வேண்டும், இந்த மாதிரியான அதிகமான கேள்விகள் இன்றைய சமுதாயத்தில் பெரும் அளவு பரவி இருக்கிறது. இந்த காரணத்தை வச்சு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மௌலூது ஷரீஃப் ஓதக்கூடாதுன்னு சரியா காரணத்தை தெரிஞ்சு சொல்றவங்கன்னு பார்த்தோம்னாக்க 100க்கு ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. மௌலூது ஷரீஃப் ஓதணும் ஆனா ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல ஒரு சில பேர். அந்த ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்கல 100க்கு 20 பேர் மட்டும்தான் ஒரு சரியான அவரால் காரணம் தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி இந்த காரணத்தினால மௌலூது ஷரீஃப் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கி இருக்கக்கூடிய 80% மக்கள் என்ன பண்றாங்க, அந்த அஜத்தை சொல்லிட்டாரு ஓதக்கூடாது, அந்த ஜமாத் போறத சொல்லிட்டாரு ஓதக்கூடாது, அவ்வளோ பெரிய அஜத்தை சொல்லிட்டாரு, அவ்வளோ நல்லா பயன் பேசுறாரு, அவர் பயனை கேட்டாலே நம்மளை அழுக வச்சுட்டாரு, அவ்வளோ ஒரு திறமையா ஒரு டேலண்டா பயன் பேசுறாரு, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் அதிகமே. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், மௌலூது ஷரீஃபை ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா அந்த நிறைய பேர்ல குறைஞ்ச மனிதர்கள் மட்டும்தான் அதற்கான காரணத்தை சொல்லிருக்கிறாங்க. அதிகமான மனிதர்கள் என்ன பண்றாங்க, காரணமே தெரியாது, அவங்க சொன்னாங்க கரெக்டா இருக்கும், இவங்க சொன்னாங்க கரெக்டா இருக்கும், அந்த ஆட்கள் சொன்னாங்க கரெக்டா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு நம்பிட்டு போயிடறாங்க. சரி, இப்ப மௌலூது ஷரீஃப் ஏன் ஓதக்கூடாதுன்னு நம்ம சொல்றாங்க, மௌலூது ஷரீஃபை ஏன் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் ஆதாரமா காமிப்பாங்க. நான் ஆரம்பமே சொன்ன மாதிரி லா தத்தீரூனி கமா அத்தர்த ஈஸா இப்னு மரியம் சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டாங்க. அந்த ஹதீஸை வச்சு அவங்க ஆதாரம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் நம்ம மீது புகழ் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க எந்த தைரியத்துல ரசூலுல்லாஹ் மேல மௌலூது ஷரீஃப்னு ஓதி ரசூலுல்லாஹ் மேல புகழ் பாடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த ஹதீஸை நம்ம நல்லா விளங்கிக்கணும். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன புகழ வேண்டாம்னு சொன்னாங்கன்னா லா தத்தீரூனி என்னை புகழாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அது கூடவே ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க. அது அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சேர்த்து சொன்னாங்க, கமா அத்தர்த ஈஸா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாமை புகழ்ந்தது போல என்ன புகழாதீங்கன்னு சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி புகழ்ந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப என்னவா இருக்கிறாங்க சொல்லுங்க, இயேசுவா இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி புகழ்ந்திருக்காங்க, கடவுள்னு சொல்லி புகழ்ந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி புகழ்ச்சி ரசூலுல்லாஹ்க்கு தேவையற்றது. அதனாலதான் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன புகழாதீங்க, யார மாதிரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி புகழாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை புரிஞ்சிக்காம இந்த ஒரு ஹதீஸினுடைய வெளிரங்கத்தினுடைய கருத்தை மட்டுமே வச்சு வெளிப்படையா பார்த்து மட்டும் வச்சு மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்ப மௌலூது ஓதாதீங்க அப்படின்னு ஒரு இதை போட்டுருக்காங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்,
ஓதி அதனுடைய பிரதிபலனை எத்தனையோ மக்கள் பண்ணிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. மௌலூத் ஷரீஃப்ல ஒரு லைன் வரும். என்ன லைன் சொன்னா, அந்த ஷம்சுன் அந்த நூறுன்னு சொல்லி ஒரு பைட்ல ஒரு வரிகள் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வரிய ஒரு முறை என்ன பண்றாங்க, இதே மாதிரி ஒரு மீகாதி நிகழ்ச்சியில இதே மாதிரி பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ஒரு கீதம் மாதிரி பாட வைக்கிறாங்க, ப்ரோக்ராம்ல கனெக்ட் பண்றாங்க, அதாவது பிள்ளைகளை சேர்ந்து பாடுறாங்க. அப்படி பாடும்போது அது ஒரு பிள்ளை என்ன பண்ணிருச்சு, அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அப்படின்னு சொல்லி அந்த வரியை பாடிருச்சு. இதை கேட்டாங்க. இப்ப இந்த மஜ்லிஸ்ல யார் இருக்காங்கன்னு சொன்னா, திமுகவுடைய கலைஞர் அவர்கள் இல்லையா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், அவர் அங்க மஜ்லிஸ் உட்கார்ந்திருக்காரு. இதை கேட்டோடனே அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்து ஒரு அஜத்தை கேட்காரு, அந்த புள்ள இப்ப அரபில் ஏதோ ஒன்று பாடுச்சு, அந்த ஷம்சுன் அந்த ஒரு சொல்லி பாடுச்சு, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கலைஞர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்து ஒரு அஜத்தை கேட்காரு. இதை கேட்டோடனே அஜத் என்ன பண்றாங்க, அந்த ஷம்சுன்னு சொன்னா நீங்க சூரியன், அந்த நூறுன்னு சொன்னா நீங்கள் ஒரு பேரொளி அப்படின்னு அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க அஜத்து. இதை ஒரு மனசுல வாங்கி வச்சுக்கிட்டாரு கலைஞர். அப்புறம் அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு பிள்ளைங்களாம் போதி முடிச்சதுக்கு அப்புறமா கலைஞர் என்ன பண்றாரு, ஒரு பேச்சு ஒரு நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பேச ஆரம்பிக்கும் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய முகமது நபியை அந்த ஷம்சுன் நீங்கள் சூரியன் என்பதாக சொல்லாதீங்க, உதய சூரியன் என்று சொல்லி பாருங்க, அதுதான் ஒரு சூடு இல்லாத ஒரு தன்மையான இடமா இருக்கும். ஏன்னா உதய சூரியன் எப்படி இருக்கும், சூடா இருக்காது. சூரியன் அப்பதான் உதயம் ஆகுதுன்னு சொன்னா அது வந்து சூடு தன்மை இருக்காது, ஒரு சிம்பிளா ஒரு இதமா இருக்கும். வெறும் சூரியன் சொன்னா அது சுற்றி இருக்கக்கூடிய சூரியனா இருக்கும். அதனால அந்த சுற்றி இருக்கக்கூடிய சூரியன் சொல்லி எங்களோட முகமது நபி நீங்க சொல்லாதீங்க, உதய சூரியன் என்று சொல்லி பாருங்க, அதுதான் ரொம்ப கரெக்டா இருக்கும்னு சொல்லி ரசூலாவை அவர் தீவிர கற்று சேர்க்க பார்த்தாரு. அப்ப அந்த மாதிரி எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சியில இந்த மாதிரி பேசப்பட்டிருக்காங்க. உதாரணத்துல கலைஞர் சொன்னேன், இது மாதிரியே கலைஞர் அல்லாம இன்னும் ஒரு பல என்ன பண்றாங்க, இந்த மீலாது நபியை வாழ்த்திருக்காங்க, மீலாது நபியை வலியுறுத்தி இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதுல ரொம்ப பெரிய ஹிஸ்டரியா போகும். ஒரு புத்தகம் 100 அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. 100 புக்கு பேரு அதான் 100 தான் இருக்கு புக்கு பேரு. அந்த புக்குல நூற்றுக்கணக்கான பேர், அதாவது புக்கு பேரு 100, நூற்றுக்கணக்கான பேரை ஹிஸ்டரியில வரலாற்று நிகழ்வுல யார் யாரெல்லாம் தலை சிறந்து ரொம்ப பெரிய ஒரு சாதிச்சிருக்காங்களோ அவங்களுடைய பெயரெல்லாம் தேர்வு செஞ்சு அதுல ஆக சிறந்தவங்களாக ஒரு 100 பேரை தேர்வு செஞ்சு எழுதியிருப்பாங்க. அது அவங்களுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை எழுதினவர் ஒரு கிறிஸ்டியன். நல்லா கவனிக்கணும், அந்த 100 அப்படிங்கிற புக்கை எழுதுறது யாரு, ஒரு கிறிஸ்டியன். அவர் என்ன பண்றாரு, ஆக ஃபர்ஸ்ட் பேரா நம்முடைய முகமது நபி பேரை தான் போட்டு எழுதுறாரு. எவ்வளவு பேர் சிறப்பு, ஒரு கிறிஸ்டியனுக்கு தெரியுது முகமது நபி தான் ஆக உயர்ந்த சிறந்த தலைவர் அப்படின்னு தெரியுது. மாஷா அல்லாஹ். அதே இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, எந்த ஒரு மனிதருக்குமே ஒரு மனிதர் சொன்னாங்க இத்தனை ஆண்டு வாழ்ந்திருப்பாங்க நம்ம படிச்சிருப்போம். யாராலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவராலும் சரி, என்ன பண்ணிருப்போம், அவங்க இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, இத்தனை ஆண்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வயசு சொல்லி அது கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்முடைய ரசூலுல்லாஹ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, எத்தனை நாட்கள் வாழ்ந்துள்ளார்கள் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பிறந்தது 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க தான். ஆனா எத்தனை நாள் வந்து யாரா தெரியுமா, நமக்கு யாராவது சொல்லுங்க. 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எத்தனை நாட்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்க, யாருக்கு தெரியும். அதாவது 63ங்கிறது வருஷம், எத்தனை நாட்கள், டேஸ், how many days யாருக்கு தெரியுமா? சரி நானே சொல்லிடுறேன். 22,330 நாட்கள். எத்தனை நாட்கள், ரசூலுல்லாஹ் பிறந்து அவங்க வஃபாத் ஆக வரைக்கும் 22,330 நாட்கள் வாழ்ந்துள்ளார்கள். இதை மட்டும் சொல்லல, அதுக்கு அடுத்து 331வது நாள்ல எவ்வளவு மணி நேரம் கூடுதலா வாழ்ந்துள்ளார்கள் அதையும் கணக்கு பண்ணிட்டாங்க. கூடுதலா ஒரு 6 மணி நேரம் வாழ்ந்துள்ளார்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வஃபாத். அப்படி இப்படி ஒரு சிறப்பு எந்த மனிதருக்கும் வரலாற்று குறிப்பிடப்பட்டிருக்கும். எல்லாருமே வருஷம் சொல்லுவாங்க, அதை ஒத்துக்கிறோம். இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, இத்தனை நாட்கள் சொல்லுவாங்க தான், அது நான் மாற்ற சொல்லல. இத்தனை நாட்கள் வாழ்ந்துள்ளார்கள், இத்தனை நாட்கள் கழிச்சு இவ்வளவு மணி நேரம் கூடுதலா வாழ்ந்தார்கள். அந்த கூடுதலா எவ்வளவு நேரம், 6 மணி நேரம். சரியா 22,330 நாட்கள் கூடுதலா ஒரு 6 மணி நேரம் வாழ்ந்துள்ளார்கள் ரசூலுல்லாஹ்.
உலகத்துல வாழ்ந்துருக்காங்க. இப்படி ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹ் வேற யாருமே கிடையவே கிடையாது. நம்ம பார்க்கவும் முடியாது, எந்த ஒரு புக்லையும் படிக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ரசூலுல்லாஹ். இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் பற்றி எல்லா காலகட்டத்திலும் பேசப்படுச்சு. ரசூலுல்லாஹ் பற்றி எல்லா காலகட்டத்திலும் பேசப்படுச்சு. எல்லா காலகட்டமும் சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் வரலாம். இப்ப மௌதா போன, அதாவது காஃபிர்கள்ல ஒரு சமயம் இறந்து போயிட்டாங்க, அவங்க காலகட்டத்தில் பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பயும் தானே பேசப்பட்டிருக்காங்க. உதாரணமா யார் சொல்லுங்க, கலைஞர் சொல்லாமே, கலைஞர், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது பேசப்பட்டாங்க. இப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்கள பத்தி மேடைகளை பேசப்படுதுதான். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ரசூலுல்லாஹ்வும் வாழும்போது பேசப்பட்டாங்க, அவங்க அப்பாட்டாக்கி இப்பயும் பேசப்படுறாங்க, நாளை ஞாபகம் வரைக்கும் பேசப்படுவாங்க தான். அது மாற்ற கருத்து இல்லை. இன்னொரு தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்பாகவே பேசப்பட்டாங்க. இந்த சிறப்பு எந்த ஒரு விஷயம் எந்த மனிதருக்குமே உலகத்தில் அமையாது. நமக்கு தெரியுமா, நாளை யார் பிறக்க போறா, அவர் என்னென்ன செய்ய போறாரு, அவர் என்னென்ன சாதனை பண்ணுவாரு, அவர் எந்தெந்த பதவியில போய் உட்காருவாரு, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? யாரோ மனிதர் கணிசமா சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டுச்சு, இப்படி ஒரு ரசூல் பின்னாடி காலத்துல வருவாங்க, அவங்க இஸ்லாத்தை எட்டி வைப்பாங்க, அல்லாஹ்வுக்காக போராடுவாங்க எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் பற்றி என்ன பண்ணுச்சு, அவங்க பிறப்பதற்கு முன்பாகவே பேசப்பட்டுச்சு. அதுவும் ஒரு நாள் என்ன நாளே கிடையாது. முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாமே பேசப்பட்டாங்க. உலகினுடைய முதல் மனிதர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து பேசப்பட்டுச்சு. எனக்கு பின்னாடி நபி வருவாங்க, ஒரு ரசூலுல்லாஹ் வருவாங்க, இஸ்லாத்தை எட்டி வைப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1,24,000 நபிமார்கள் என்ன பண்ணாங்க, பேசியிருக்காங்க. அப்ப புரியல, சொர்க்கவாசல நபியோட பேர் அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச உடனே அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவான், உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு நபி வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். அதை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சுப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைன்னு சொல்லி வாரிசா என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு நபி வருவாங்க, இப்படி ஒரு ரசூலுல்லாஹ் வருவாங்க அப்படின்னு அடையாளம் சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பிற்கு முன்பாகவே எதிர்பார்க்கப்பட்டாங்க. அதனால அரபியில ஒரு வழி சொல்லுவாங்க, அந்நபியுல் முன்கலர். அந்நபியுல் முன்கலர் அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்ட நபி அர்த்தம். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு பேரா சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, ஒரு சிறப்பு பேரா, ஒரு லக்கப்னு சொல்லுவாங்க, ஒரு பட்ட பேரா சொல்லுவாங்க. அந்நபியுல் முன்கலர், எதிர்பார்க்கப்பட்ட நபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேர் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்பாகவே எதிர்பார்க்கப்பட்டாங்க. எப்போ வருவாங்க, ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கப்பட்டாங்க. அப்ப இப்படி ஒரு சிறப்பே ரசூலுல்லாஹ் இருக்குது. அதே மாதிரி எல்லா குழந்தையுமே பிறக்கிறப்ப ஒரு தாய்க்கு ஒரு சிரமம் இருக்கதான் செய்யும். அது பொதுவான ஒரு இயல்பான வலி வேதனை. ஆனா ரசூலுல்லாஹ் பிறக்கிறப்ப எல்லாருக்குமே உலகத்தில் இல்லாத 3 அதிசயம் நடந்துச்சு. ஒண்ணு, சுர்மாயிட்டு நிலைமையிலே பிறந்தாங்க ரசூலுல்லாஹ் சுர்மாயிட்டு நிலைமையிலே பிறந்தாங்க. ரெண்டாவது, கத்னா செய்யப்பட்டு பிறந்தாங்க. மூன்றாவது, ரசூலுல்லாஹ் பிறக்கிறப்ப அவங்களுடைய தாயாரான ஆமினாமாக்கு எந்த ஒரு பிரசவ வலியுமே இல்லைன்னு அதே ஆமினாமாவே செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வை நான் பெற்றெடுக்கும் போது எனக்கு எந்த ஒரு பிரசவ வலியுமே இல்லை, வேதனையுமே இல்லை அப்படின்னு ஆமினாவே சொல்லியிருக்காங்க. அப்ப ரசூல் என்ன பண்ணியிருக்காங்க, பிறக்கக்கூடிய சமயத்துல யாருக்கும் எந்த ஒரு வேதனையும் வலியும் இல்லாம பிறந்திருக்காங்க. இப்படி எந்த ஒரு கிடையாது இருக்க உலகத்துல யாரும் இருக்க முடியாது. ஏன் இந்த ஆமினாவுக்கு இப்படி ஒரு வலியும் வேதனையும் இல்லாம போச்சு? அதுக்குமே கிதாப் எழுதுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் கர்ப்பத்தில் இருக்கிறப்ப ஆமினாவுக்கு ஒரு கனவு வரும். என்ன கனவுனாங்க, அந்த கனவுல ஒரு வெண்ணிறமான ஒரு பறவை ஒண்ணு பறந்து போற மாதிரி கனவு காணுவாங்க. அந்த கனவு வர நாள்ல ஒரு ஆமினாவை பயந்தாங்க. அந்த கனவு காண்ற அன்னைக்கு ஆமினாவுக்கு ஒரு பயம், என்னுடைய கணவரே கூட இப்ப இல்ல, நான் வயிற்றை இப்ப குழந்தை சமைச்சிட்டு இருக்கிறேன், எப்படி நான் இந்த குழந்தைய தனியா பெற்றெடுக்க போறேன், எப்படி நான் வளர்க்க போறேன் அப்படின்னு ஒரு பயம். எனக்கு கூட கணவரே இல்லை அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. அந்த பயத்தோட தான் தூங்குறாங்க. அந்த தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவு என்ன பண்றாங்க, நல்லா வெந்நீரமைக்க ஒரு பறவை பார்க்கறாங்க. அந்த பறவை அவங்களுடைய மார்பகத்தை அடிச்சு தடவி கொடுக்குது, ஒரு ஆறுதல் படுத்திட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுக்குது. ஒரு பறவை அந்த ஆமினாவை கொடுத்தோடனே அந்த தண்ணியை குடிச்சிடறாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா காலை எழுந்திருக்கிறப்ப அவங்க அந்த உணர்ச்சி இருக்குது, வயிறு மூட்டை தண்ணி குடிச்ச மாதிரி ஒரு உணர்ச்சி தான் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் அவங்களுடைய பிரசவ நேரத்துல எந்த ஒரு வலியும் வேதனையுமே இல்லை. இதுக்கான காரணம் என்ன, ரசூலுல்லாஹ்வை பற்றி அவங்க பயந்து இருக்கிறப்பவே ஒரு பறவை மூலமாக ரசூலுல்லாஹ் கனவுல
அவங்களுடைய மார்பகத்தை தடவி விட்டு குடிக்க தண்ணியும் கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு வலியும் வேதனையும் வராத மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு சிறப்பிற்கு உண்ட ஒரு சிறப்பிற்கு ஒரு மனிதரை தான் புகழவே கூடாது, மௌலூது ஓதவே கூடாதுன்னு சொல்லி பல ரீதியில கதை கட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு சிறப்பிற்கு உண்ட விஷயம், இவ்வளவு சிறப்பிற்கு உண்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் கூட இதெல்லாம் நம்ம சொன்னவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது ஆதாரம் இருக்குதா, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருக்குதா அப்படி கேட்பாங்க. நம்ம ஆதாரத்தை காமராஜ் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், ராயிஃபான ஹதீஸ் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் ராயிஃபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ், இது வந்து உண்மையான ஹதீஸ் கிடையாது, சந்தேகமான ஹதீஸ், இது வந்து ரிவாயத் சரியில்லை அப்படி இப்படி ஏதாவது சப்ப கட்டி அந்த ஹதீஸை ஒதுக்க மாட்டாங்க. அப்ப விவாதம் பண்றது யார் ஏற்று கொடுத்தாங்களோ அவங்க தான் நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்த சொல்றோம், அது ஏற்றுக்காங்கன்னு தெரிஞ்சா நம்ம அவங்கள்ட்ட சொல்லி புரிஞ்சுக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலே கிடையாது. அப்ப நம்ம போய் பேசணும்னாக்க நமக்கு தான் மரியாதை கண்ணியம் குறையும். அப்ப நம்ம அதை அப்படியே விட்டுறது நல்லது. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் உண்மையா காதலிக்கிறாங்களோ அவங்க மௌலூது ஷரீஃபை கண்டிப்பா ஆதரிப்பாங்க, மௌலூது ஷரீஃபை கண்டிப்பா ஓதுவாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் மீது உள்ள அந்த ஸலவாத்தை சொல்வது மூலமா என்னென்ன சிறப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்வது மூலமா என்னென்ன சிறப்பா இருக்குது கொஞ்சம் கவனிங்க. சத்தம் வருது, நம்பிக்கையா கொஞ்சம் பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் அதிகமா நம்ம சொல்லணும். மௌலூது ஷரீஃப்ன்றது ஒரு புகழ்ச்சி ஸலவாத் வந்து பாடுறோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடுறோம். அதே மாதிரி ஸலவாத் சொல்றோம் இல்லையா, ஸலவாத் இப்ப பெண்மணிகள் நீங்க வெளியே பள்ளிவாசல் ஒரு போய் ஓதுறது முடியாத காரியம். மௌலூது ஷரீஃப் நீங்க வீட்டுல தான் தனியா ஓதி ஆகணும், அல்லது உங்களுடைய சகோதரிகளுடைய தோழிகள் கூட சேர்ந்து நீங்க ஓதலாம். ஓதுனா சந்தோஷம். ஒருவேளை அப்படி ஓத முடியாத நேரத்தில் இருக்கிறவங்க ஸலவாத் அதிகம் ஓதலாம், ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் அதிகம் ஓதலாம். ஸலவாத் சொல்றது மூலமா என்ன ஒரு பெரிய பலனை அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஏதாவது தீங்கு இழைத்து, ஏதாவது ஒரு துரோகமோ ஏதாவது தீங்கு இழைத்து பண்ணியிருந்து அவர் அந்த விஷயத்தோடைய அந்த ஒரு பாவத்துடைய வஃபாத் ஆயிட்டாரு, மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கான நீதம் இந்த உலகத்துல கிடைக்கப்படல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு பையனை வந்து அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் கடன் வாங்கி வச்சுக்கோங்க, நான் ஒரு பையன்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்காமலே நான் மௌத்தா போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் மௌத்தா போயிட்டாக்க நாளைக்கு மறுமையில என்ன ஆகும், அந்த கடனை கொடுக்காததுக்குன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பாவம் இருக்குது. அப்ப அந்த பாவத்தை சரி செய்வதற்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீ அவன்கிட்ட கடன் வாங்க கொடுக்கல, அப்ப அதுக்கு சரி செய்வதற்காக நீ செஞ்ச நன்மையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நன்மைக்கு என்ன பண்ணுவான், நன்மை எடுத்து அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துருவான். அப்ப இப்படி ஒரு விஷயம் நாளைக்கு மறுமையில கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்படி எடுக்கக்கூடிய நன்மையிலிருந்து இப்ப உதாரணமா என்னுடைய ஸலவாத் இருக்கும்ல, நான் என்னோட வாழ்க்கையில ஸலவாத் ஓதியிருக்கேன், அந்த ஸலவாத்துடைய நன்மையை எடுத்து யாருக்குமே தரப்படாது. நான் தொழுத்திருப்பேன், நோன்பு வச்சிருப்பேன், ஸகாத் கொடுத்திருப்பேன், ஹஜ் செஞ்சிருப்பேன்னு சொல்லி எவ்வளவோ நன்மையான காரியங்களை செஞ்சிருப்பேன். அதனுடைய நன்மைகளை எடுத்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவருடைய அந்த பிரதிபலனை அவருடைய அந்த பாதிப்பை சீட்டை பார்க்கலாம். ஆனா நான் ஓதக்கூடிய ஸலவாத்துடைய நன்மையை மட்டும் யாருக்குமே தரப்படாது. என்னை பெற்றெடுத்த தாயே மட்டும் சரி, என்னுடைய ஸலவாத் எனக்கு மட்டும்தான், அதை ஓதி நன்மை எனக்கு மட்டும்தான், அந்த நன்மையை எடுத்து யாருக்குமே தரப்படாது. அப்ப இப்படி ஒரு சிறப்பு ஸலவாத் ஓதுவதன் மூலமா கிடைக்குது. அப்ப நம்ம ஓதக்கூடிய ஸலவாத்துடைய நன்மை நமக்கு மட்டும்தான் சேரும், நம்ம யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட கொடுக்கவும் முடியாது. ஸலவாத் நன்மை நம்ம தாய்க்கு நம்ம கணவன் மாய் காரணம் நினைக்க முடியாது. அவர் ஓத ஸலவாத் அவருக்கு மட்டும்தான், நம்ம ஓத ஸலவாத் நமக்கு மட்டும்தான். அப்ப நம்ம ஓதக்கூடிய ஸலவாத் மூலமாக நம்ம நன்மை அதிகரிச்சுன்னு சொன்னா அதுக்கு காரணமாகவே நாளைக்கு அல்லாஹ் தஆலா நம்ம சொர்க்கத்துக்கு தகுதிக்க வழியாக ஆக்கிடுவான். அப்ப ஸலவாத்தும் அதிகமா ஓதணும். அதே மாதிரி மௌலூது ஷரீஃபை ஆதரிச்சு அதனை தொடர்படியாக ஒவ்வொரு ரபியுல் அவ்வலிலும் இதை 12 வரை நம்ம தொடர்படியாக ஓதணும். வெளியில ஆயிரக்காரர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏன் ஓதுறீங்க ஓதாதீங்க அப்படின்னு 1000 காரம் சொல்லுவாங்க. சொல்றவங்க கிட்ட போய் நீ ஏன் ஓதக்கூடாதுன்னு சொல்றீங்க காரணம் கேட்டாக்க அந்த அதில் சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. சரியான காரணம் தெரியாது. அதனால ஒன்று மட்டும் மனசு வச்சுக்கோங்க, மௌலூது ஷரீஃபை தொடர்படியா அடுத்தடுத்த ரபியுல் மாதங்களில் ஓதுங்க. மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லி கேட்காதீங்க, சொல்றவங்க சரியான முறையில் சொல்றது கிடையாது, காரணமும் தெரியாது, சும்மா மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால வரக்கூடிய ரபியுல் மாதம் அது ரபியுல் மாதம் முடிஞ்சிருச்சு, சரி பண்ணி முடிஞ்சிருச்சு. சில வரக்கூடிய ரபியுல்
பிறை 12 வரை 1 முதல் 12 வரை தொடர்படியா ஓதுங்க. ஒரு சில கேள்வியே கேட்கறாங்க, ஒரு சில பேர் சந்தேகம் கேட்கறாங்க. என்ன சந்தேகம்னாக்க அதுக்கு ஒரு சில பேர் வந்து ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் ஓதுங்கன்னு சொல்றாங்க. நாங்க யார் தான் நம்புறது அதுன்னு கேட்கறாங்க. அதுக்கான பதில் என்னது? சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய சொல்லுவாங்க. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் கருத்துப்படி கொள்கைப்படி மௌலித் ஷரீஃப் ஓத வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை, நம்முடைய சட்டம், நம்முடைய கடமை. அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் சொல்றான். குர்ஆன்லயே பார்த்தீங்களா, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்றான். அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொல்றான். அப்ப நாம ஓதக்கூடிய மூலமா என்ன பெருசா தப்பா இருக்குது? இல்ல இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, நம்ம மௌலித் ஷரீஃபுடைய வரிகள் எல்லாமே தப்பு தப்பா இருக்குது, இணை வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்றாங்க, ஒரு வரி சொல்லுவாங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த கஃபாருல் ஹதாயான்னு சொல்லி ஒரு வரி வந்து மௌலிதுல வரும். அந்த கஃபாருல் ஹதாயா அப்படின்னு என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் அப்படின்னு ஒரு வரி என்ன கருத்து மௌலிதுல. இப்ப இந்த வரியை வச்சு அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறாங்க, அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கிறான், நீங்க என்ன எழுதிருக்கீங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து பாவத்தை மன்னிக்க கூட எழுதிருக்கீங்க, அப்ப ரசூலுல்லாஹ் தான் ரப்பா, ரசூலுல்லாஹ் தான் கடவுளா, அப்ப நீங்க எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு செட்டில் கட்டுவாங்க. அதுக்கான இலக்கம் என்ன அப்படின்னாக்க, நம்ம செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் தான் மன்னிக்கிறான், அதை மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை நாம யாராவது ஒரு மனிதருக்கு தீங்கிழைத்து அவர் அநீதம் செஞ்சிருந்தோம் சொன்னா அந்த அநீதத்தை அவர் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான்